என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்ப பாரு ஜோம் பண்றீங்க, பைபிள் வாசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு போரே அடிக்கலையாமா? போரே அடிக்காதுமா. ஆண்டவரை தேடும்போது போர் அடிக்காது. நான் எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் விசுவாசமா இருக்கிறேன், அவர் தேடுறேன், அவர் நம்ம உயர்த்தி இருக்கிறார், கனப்படுத்தி இருக்கிறார். நீ உன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்துல உறுதியா இரு. பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடு. கண்டிப்பாமா. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். விசுவாசத்துல நிலைச்சிருக்க ஏசப்பா கிட்ட நம்ம எல்லாத்தையும் கேட்கணும். நீங்க ஏசப்பா கிட்ட எதெல்லாம் கேக்குறீங்களோ அது ஏசப்பா என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு தருவாரு. அது விசுவாசத்தோட கேட்கும் போது நமக்கு கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்க்கைக்கு நாமே முன்மாதிரி என்று சொல்லி பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1:5 வாசிக்கும் போது, உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்காவுக்குள்ளும் உனக்குள்ளும் அந்த விசுவாசத்தை காண்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். பாட்டியின் மூலமாக தாயின் மூலமாக மகனிலே அதை வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நாம சரியா விசுவாசம் நிலைத்திருக்கும் போது நம்முடைய பிள்ளைகளும் அதை தொடருவார்கள்.